பவர் கட் பவர் இல்லாம கொஞ்சம் நார்மல் கன் வச்சு ஃபைட் பண்ணீங்கன்னா சரி. அப்புறம் பிளேயர் டக்குன்னு பிக் பண்ணாங்கன்னா எப்படி ஃபைட் பண்ணனே மறந்து போயிடுவேன். அந்த பவர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இப்போவே யூஸ் பண்ணிடுறேன். இது வச்சிருந்து கூட சாவறோமே, எனக்கு அதான் புரியல. அதுதான் பியூட்டி. பியூட்டி. நான் வந்து 1 HP ஆகுறேன், எல்லா வாட்டியும் அவங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதான் எனக்கு எப்படின்னு இது இதுதான் புரிய மாட்டேங்குது. ஷாட் ஸ்பெல் பைண்டர் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு எப்போ ஊக்காங்க லைவ் போடுவ? கூப்பிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன போடுற? 2 நாள் முன்னாடி சொன்னேன். ஆமா, அதுக்கப்புறம் ஒர்க் வந்துருச்சு. ஸ்பெல் பைண்டர் மோட்ல ஆக்டிவேட் பண்ணி பவர் யூஸ் பண்ணாம கை சக்தி இருக்குதா? ஸ்பெல் பைண்டர் மோட்னா ஸ்பெல் பைண்டர் அந்த வாட்டர் மெலன் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா? அதான் ஸ்பெல் பைண்டர் மோட். எல்லா பவர்ஸையும் கேன்சல் இது பண்ணிட்டு ஆளாடா நிறைய யூஸே பண்ணல. யூஸ் பண்ணதே இல்லையா? சூப்பரா இருக்கும். நிறைய சாப்டர் 3 பாஸையும் நான் வந்து ஸ்பெல் பைண்டர் வச்சு அடிப்பேன். ஏன்னா அவங்ககிட்ட ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. எல்லா ஸ்பெல்லுமே வந்து கவுண்டர் பண்ணி இது வருவாங்க. யாராவது ஏதோ பவர் இருக்கு போடுறாங்க. என்னடா அது? ஏன்னா 2 இது எடுத்துருக்குது. அது சொன்னல ஒரு ஏதோ பவர், அது என்ன பவர்னு தெரியல. அந்த சாப்டர் 3ல சொன்னல அந்த அந்த இது மாதிரி ஆகுது, கரப்ட் ஆகுற மாதிரி ஆகுறா, பவர்ல ஹெல்த் எல்லாம் குறையும் சொன்னால. அங்க வந்து ஒரு பாஸ் இருக்கும், லோட்டஸ் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லோட்டஸ் விஷன் பாஸ் நீ டிஃபீட் பண்ணிட்டேன்னா அப்புறமா அந்த கரப்ஷன் இருக்காது. அங்க டிஃபீட் பண்ணணும். ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், நீ மேல ஏறி போற வழியிலே லோட்டஸ் விஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் டிஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்டன் வைஸ் இருப்பான். ராக்கெட் லீக் பால் இருக்குல்ல, ராக்கெட் லீக் அந்த பேட்டில் பஸ்ல கூட ராக்கெட் லீகோட இதுதான் நினைக்கிறேன், அதோட அப்டேட் தானே இது. பிளேயர்ஸ் இருப்பானுங்க அடிக்கலான்னு பார்த்தா ஒரு வேலை வேணும். இருப்பாங்க கவலைப்படாது, வருவாங்க ஒரு கார்ல. தொடர்ந்து 4 மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு கார்ல ஒரு கூட்டம் வரும், அப்படியே கிளியர் பண்ணு. இந்த கன்று ப்ளூ இந்த வாட்டி போட்ட பங்கர் வச்சிருக்கேன், ப்ரொடெக்ஷன். என்ன பறவை மாதிரி பறந்து ஷாட் கேக்குற மாதிரி இருக்கு பின்னாடி. இல்ல அவர் இவரு. இங்க பாருடா, இங்க பாரு. ஓ, ஜம்ப் இருக்கு இந்த கார்ல. ஆமா, ராக்கெட் லீக் கார்ல. இது எடுத்து வச்சுக்கோ நைட்ரோ, ப்ரொடெக்ஷனுக்கு வேணா எடுத்து வச்சுக்கோ. போட்ட பங்கர் சரி, இந்த இருக்கு, 4 இருக்கு. டக்குனு கவர் எடுத்து ஹீல் பண்ணலாம், ஓப்பன்ல மாட்டிக்கணும்.
கவர் எடுத்து அந்த மான்ஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆளா இல்ல நம்ம கார் இப்போ ஆக்சுவலாக கார்ல போயிட்டு இருக்கோம். நம்ம இது ரொம்ப அன்சேஃப். இங்க ஏதாவது கார் இருக்குமா? லெஃப்ட் இருக்கீங்க. அங்கே கார் இருக்கு பின்னாடி. வேணா ஃபுல் ஹெல்த் தானே இருக்கு. ஏன் ரெண்டு பேர் தான் முடியும். இந்த இடம் உள்படான்னு போகும். கொஞ்சம் ஆமோஸ் வேணும். என்ன கிட்ட இருக்கு? ஏரா இதோ கிட்ட ராம இங்க இருக்கு. ஓகே இப்போ இருக்குதா 50 பேர் இருக்காங்க. அது நிறைய பிளேஸ் இருப்பாங்க போடுறது. ஹோட்டல் பாக்ஸ் கார் போவோமா? இங்க இல்லைன்னா இங்கே போகலாம். பாக்ஸ் பிளேஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ல டிஸ்டன்ஸ்ல நாக் பண்ணதுக்கு அப்புறம் க்ளோஸ் போ. அந்த பவர் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு நடுவுல போய் நாக் ஏரியா தயவு செஞ்சு. ஆமா நான் அந்த பவர் எடுத்துட்டு போறேன். அப்படியே அந்த பவர் முடிச்சிடலாம். பவர் முடிச்சிட்டு போறியா? அது பாட், இது பாட் வேஸ்ட் பண்ணாத. பாட்டுக்கு வேஸ்ட் பண்ணாத. என்னாச்சு? காக்கா வாங்கி பறந்து ஆளாடா? இல்ல பாட்டு தான் அது. ஆனா இவ்வளவு க்ளோஸ்ல இருந்து அவ்வளவு மிஸ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அதை வச்சு அடிக்கும்போது ஏன் அவ்வளவு மிஸ் ஆகுது? ஜிபே ஏதோ சென்சிட்டிவிட்டி சரியா நினைக்கிறேன். நீ அடிக்கிற பாதி ஷாட் காத்துல தான் போயிட்டு இருக்கு. ஷாட்ஸ் அந்த பிளேயர் மேல படல, இதனாலதான் சவுண்ட் புரியுது. ஜோனுக்கு போலாமா? பிளேயர் மேல பட்டாதானே டேமேஜ் ஆகும். காத்துல நான் தப்பா அடிக்கிறேனோ? காத்துல கம்பு சுத்திட்டு இருக்கிற மாதிரி. ஏய் மேல பிளேயர் கார்ல அங்க பாரு. எங்கடா மேல மலை மேல ஏறிடுவோம். அவங்க கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க நினைக்கிறேன். நைட்ரோ 4 பேர் இருக்காங்கன்னா நடுவுல போயிடாத. ஈஸியா அடிச்சிருவாங்க. ஒரு 2 செகண்ட்ல அடிச்சிருவாங்க. கிளைட் சர்ச் பண்றான் பாரு பக்கத்துல ஒருத்தன். அது பிளேயர் தான். நாக் ஒருத்தன் ஷோபின் நாக் வச்சு அடிச்ச லைட் சர்ச் பண்ண. ஓகே தப்பிச்சிட்டான். நல்லது. சர்ச் பண்ணிட்டு போயிட்டான். இந்த 3 பேர் இருக்காங்க இந்த டீம்ல. நான் கீழ இருக்கறானா சர்ச் பண்ணிட்டு வரேன் பாருங்க. ஸ்லோ மோஷன்ல ஆடி. நைஸ். அப்பதியா நைட்ரோ பண்ண தப்பு. ரிப்ளைல வரான். அப்படியே கார் எடுத்துட்டு அந்த கார் சுத்தி வெடிச்சு வச்சிருக்கா பின்னாடி. ஜோன்ல
தப்பிப்போம். ஏய் காக்கா பக்கத்துல இருந்தா நல்லா அடிக்குதுடா. சப்ஜெக்ட் இருக்கு. இங்கே ஷார்ட் பண்ணிட்டுனா டேமேஜ் நல்லா பண்ணுப்போம். அன்ஸ்டேபிள் கோயிங் ஷார்ட் கன். அவர் ரீபூட் பண்ண பக்கத்துல நியரஸ்ட் ரீபூட் போயிருப்பான். ப்ரூட்டல் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க சண்டை நடக்குது பாரு. அதாவது இங்கே தான் இருப்பான். இங்கே ஷார்ட் இந்த பில்டிங் மேலே ஏறலாம். கீழே இருக்காதீங்க. அதாவது அந்த அந்த எதிர் இதுல அங்கதான் இது பண்றாங்க. இன்னொன்னு இருக்கு நைட்டு. இந்த பறக்கிறது இங்க இருக்கு பாரு கீழே. ஏய் ஆமாடா இங்க தான் இருக்கான். இங்க ஏதோ பவர் இருக்குடா. இங்க வாடா. அவர் இருக்கு. ஆனா அவங்க பிளேயர் அடிச்சிட்டு இருக்கான் ஆல்ரெடி. சூப்பர்மேன் ஸ்கின் கீழே பெட்ஷீட் போட்டு முடிச்சான் இப்பதான் இங்க இருந்து. ஏய் பக்கத்துல போகுது 2-3 பேர் இருக்காங்க உள்ள. 36 72 ஷீல்ட் கிராக் ஒருத்த நாக்கு. நைஸ் நைஸ். சூப்பர்மேன் நாக்கு. ஏய் ரீபூட் பண்றான். அவன் 3 பேரையும் கொண்டு வந்துட்டான். இப்ப எலிமினேட் எல்லாரையும் கொண்டு வந்துட்டான். இங்க போவோமா? இங்க அடிக்கிறது வேஸ்ட். அங்க போயிடலாம். இங்க இங்க தானே லோன் வூல்ஃப் லேயர்ல தான் ரீட் பண்ணுவாங்க. இங்க தான் வரான் பாருங்க. எங்க பாருங்க. ஆமா அந்த பவர்ல அடிங்க பிடி. நைட் உன் பக்கத்துல ஆள் இருக்கான். அவன் பேரு எஸ்எம்ஜி மாதிரி கன்ல ஏதாவது சொல்லுது. எஸ்எம்ஜி மாதிரி வெப்பன் ஏதாவது சொல்லுது. இல்ல கீழே இருக்கிறது வந்து இதெல்லாம் இந்த அடிக்கிறானுங்க. ஏய் இல்ல நைட்டோ நீ எங்க போயிட்டு இருக்க நைட்டோ? அவனை துரத்திட்டு இருந்தான். நீங்க வர சரி டீமோட பரவாயில்ல. துரத்த தனியா போவாத. வேற டீம் வந்து அடிச்சு நான் எப்படி சப்போர்ட் பண்றது? வந்துட்டேன். இது அடிச்சிடலாம். டேமேஜ் லேசர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்து இப்போ பிளேயர் வேற டீம் பின்னாடி வர வாய்ப்பு இருக்கு. பார்த்து 2 ரீல் போயிடுச்சு. சூப்பர்டா. மழை பெஞ்சு ஓடுற மாதிரி இருக்குடா. இந்த பவர் எல்லாம் டாப் அப் பண்ணி தர மாட்டாங்கடா. அவர் நீ ரீப்ளேஸ் பண்ணி ஆப்போனன்ட் இருந்து எடுத்தா ஃபில் ஆயிரும். ரீஃபில் ஆயிரும். அந்த டீம் ரீபூட் பண்ண டீம் இன்னும் அப்படியே சேஃபா தான் இருக்கு. ஓகே அவங்க மலைக்கு மேல இருப்பாங்கன்னு தோணுது. அங்கதான் இதெல்லாம் ஆனா சோலோஸ்ல அடிக்கவே முடியாதுல்ல. இது லெஜெண்டரி மலைக்கு மேல இல்ல அது ஒன்லி லாங் ரேஞ்ச் தான். க்ளோஸ் ரேஞ்ச்ல கன் வச்சு சுட ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா அடிக்க முடியாது. அது லாங் ரேஞ்சுக்கு மட்டும் தான் அந்த டீம் இருக்கு. ப்ரோ வாங்க போலாம். ஆண்டோ உங்க வாய்ஸ் கேட்கல ப்ரோ. என்னாச்சு? ஆனா வாய்ஸ் ஐகான் மட்டும் காமிச்சுது. ஆனா வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? அவர் போன்ல ஆடுறாரா? ஆமா போன். ஆனா பேசல ப்ரோ. அப்பதான் பேசு. இல்ல நான் வாய்ஸ் ஐகான் மட்டும் காமிச்சுது. அதனால பேசணும்னு நினைச்சேன். ஆளாடா கேக்குதா? ஆமா இல்ல இது கேக்குது ப்ரோ. கேக்குது. ஆடுறா சொல்லுங்க. பாட்டு தான். 15 பேர்னா 5 ஸ்குவாட் இருக்கு. இப்போ 30 ஆயிருக்குடா. பரவாயில்லடா. எனக்கு 95 ஆயிடுச்சு. அந்த டீம் உயிரோட இருக்கு. அந்த ரீபூட் பண்ண டீம் கார்ல தப்பிச்சு போன டீம் கிரைம் சிட்டில இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கட் கேட் எனக்கு மட்டும் தான் கார்ல.
இன்னொரு ரீபூட் அங்க பின்னாடி கார்ல நம்மள பார்க்கல. இங்க இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இறங்கிட்டான் பாரு. போறான் பாரு ஒருத்தன். வெடி பாத்து கவர்ல இருங்க. ஒருத்தன் நாக்கு. இப்போ ஒருத்த கார் எடுத்து ஓடினான் பாரு. பின்னாடி பில்டிங் உள்ள இருக்கான். ஆக்சுவலி புஷ் பண்ணலாம். இங்க வா. இன்னொரு காரு நைட் எங்கிட்ட வா. நைட் அந்த பவர் போட்டான் எங்கிட்ட இருக்கான். இங்க 2 பேருக்கு சண்டை பண்ணோம். ஒரு நாக்கு அவனை விட்டு நாக் பண்ணவன நான் பாத்துக்கிறேன். பவர்ல ஒருத்தர் இருக்கான். அந்த இல்ல நான் அந்த பவரை டிராப் பண்ணிட்டேன். டிராப் பண்ணிட்டியா? இங்க வாடா. பேய் பவர் போட்டான்டா. ஆமா அதுதான். என்னதான் நாக் பண்ண போறான் இப்போ. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். நாக்கு காருக்குள்ள தப்பிச்சு போக போறா. தப்பிக்க பாக்க. லாஸ்டா காக்கா பவர் நல்லா இருக்கு. இந்த கல்லுப்படி எல்லாருமே கோல்ட் வச்சிருக்காங்க. ஆமா முடிய போகுதா? காக்கா பவர் முடிய போகுது. ஓகே அது ஒரு பவரே தேவையே இல்ல. அந்த பவர் இங்க ஸ்கேன் பண்றாங்க யாரோ. இந்த இடத்துல யாரோ ஸ்கேன் பண்ணாங்க. பாத்து டேய் டோர்கண்டா. கவர் பாத்துக்கோங்க. டோன் போயிடலாம். சர்க்கிள் போயிடலாம். இந்த மரத்துக்கு பேர் இருக்கண்டா. இருக்கானா? நாக்கு வாடா. நான் இங்க தான் இருக்கேன். கையில தான் இருக்கேன். ஒருத்த நாக்கு ஒயிட் நம்ம சர்க்கிள் போகணும். நம்ம இப்படி சுத்திட்டு மேல போயிடலாம். சர்க்கிள் போயிடலாம். இப்படி போக முடியாதா? பின்னாடி சர்க்கிள். யா ஃபினிஷ்ட். சர்க்கிள் போடல பின்னாடி நம்ம கூட. ஓகே. அந்த பவர் இருக்கு நைட்ரோ. அந்த பவர் இருக்கு வேணா எடுத்துக்கோ. கார் வருது. ஆனா ஸ்டாம் பார்த்து வந்துரு. நான் அதை யூஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டோம். ஆனா இங்க அந்த பவர்ல ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட இங்க டேம்லயே ஆள் இருக்கான். ஒரு 2 டீம் இருக்கு ஆக்சுவலி. நம்ம இங்க நம்ம சர்க்கிள் போயிடலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் லெஃப்ட்ல இருந்து அவங்க சர்க்கிள் போயிடலாம். பின்னாடி இருந்து ஒரு கார் வருது. பின்னாடி ஒரு கார். அந்த கார் இது பண்ணுங்க. கார் டிரைவர் நாக்கு. கார்ல தான் இருக்கான் இன்னொருத்தன். அந்த கார் சொல்லுங்க விரிச்சிரு இப்போ. லெஃப்ட்ல அடிக்கறான்டா. ரைட்ல அடிக்கறான். இந்த பக்கம் வா. என்ன ஃபாலோ பண்ணிட்டு கார் வருது. அந்த கார் வந்ததுன்னா அப்படியே சுடு. டிரைவர் சீட்டை பார்த்து எய்ம் பண்ணி சுடு. அவ்வளவுதான். இப்போ வெடிச்சிரு அந்த கார். இன்னொரு கார் வருது. கீழ கிராக். இன்னொரு கார் இங்க. ரெண்டு கார் அங்க பாரு. இதுக்குள்ள வந்து நெட்வொர்க் அடிக்கிட்டு இருக்காங்க. நைட்ரோ விட்டுரு. அடுத்த ஆள் பாரு. ஐயோ ஹைட். பின்னாடி ஒருத்தன் வரான். இங்க இருந்து அடிச்சோன்னா கரெக்டா இருக்கும். நான் இங்க போட்டு பங்கர் போடுறேன் இந்த இடத்துல. பின்னாடி அந்த ஸ்கேட் இருக்கு. இதுல ஒருத்தன் வரான். சர்ஃப் பண்ணிட்டு. ஜோன் மூவ் ஆகுது. ரூம்குள்ள போணும். ப்ரோ கான்ட்ரோல் பின்னாடி ஷூட் பண்ணுங்க அவனை. அந்த பவர் யூஸ் பண்றான். இங்க ஐயோ பாத்து இந்த காருக்கு எல்லாருமே இங்க தான் இருக்கானுங்க. 2449 தெரியுதா? கேன் ஆயிருக்கான். இங்கதான் நைட்ரோ பார்த்து 2 பேர் இருக்காங்க பின்னாடி. ஒருத்த நாக்கு. இந்த காரை சுட்டு வெடிச்சிருக்கு. அது கார் வெடிச்சிச்சு. டேமேஜ் வாங்கிட்டான். ரைட்டா சர்க்கிள் ஒருத்தர் இருக்கான். 26 ஃபைட்டு. அவ்வளோ யாருமே காலியாடான். That true beast mode.